சஷ்டி விரதம் இன்றைக்கி 4வது நாளுங்க. ரொம்ப ஹாப்பியாக காலையிலே எழுந்திரிச்சு பூஜை ரூமில் போயிட்டு பசங்களாம் சாமிக்கு எல்லாம் பொட்டு வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணி வாசலில் எங்கள் பெரிய பொண்ணு நல்லா அழகாக கலர் கோலம்லாம் போட்டு நல்ல பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு வெளியில் சாமி படத்துக்கெலாம் முருகர் சிலைக்கெலாம் நல்லா அலங்காரம் பண்ணி எல்லா வேலையும் அவள் சூப்பராக சாமிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுற வேலையெல்லாம் நல்லா ஆக்டிவாக பண்ணுவாள். அவள் அந்த மாதிரி பண்ணால் சின்னவ மீதி எல்லா வேலையும் அவளும் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணால். அப்புறம் நானும் சாமிக்கு தேவையான பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லபடியாக பூஜையை செய்து முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம்லாம் பாடி நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசை, தேங்காய் சட்னி, புதினா சட்னிங்க. டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்டான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. சிம்பிளான ஒரு ரெசிபி கீ ரைஸு. அது எப்படி செய்யலான்றது இப்போ பார்க்கலாம். கீ, ஆயில், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, ஆஸ் யூஷுவலாக நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கெலாம் போடுறோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டியூஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். இதுக்கு மிளகு போட்டுட்டு அப்புறம் நம்ம அது ரைஸுக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் அளந்து ஊற்றிட்டு நம்ம இதில் எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண போகிறதில்ல, மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, ப்ளெயின் தான். நம்ம சில பேருக்கு இந்த பச்சை மிளகான்றது சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, மிளகோடு நிறுத்திப்பாங்க. நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் 2. கொஞ்சம் லைட்டாக ஒரு காரத்தன்மை இருக்கணும்ல, அதுக்காக நாங்கள் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நம்ம இந்த ஆயிலில் இந்த பட்டை, லவங்கம், மசாலாலாம் பொரிச்சதுக்கப்புறம் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சிக்கிட்டு அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. ஒரு மாதிரி வாசனையும் டேஸ்ட்டும் வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு அதுவும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு புதினா போட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பயும் ரைஸுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு நான் தம் கட்டுற பிரியாணி மாதிரி அப்படியே ஓப்பன் பாத்திரத்துலேயே செஞ்சு அது பதமாக எப்படி இறக்கணுமோ அந்த ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஸ்லோவில் வச்சு கரெக்ட் பண்ணி இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைட் டிஷ் மீல் மேக்கர் கிரேவி தான் செஞ்சேன் இன்றைக்கி நான். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைமுக்கு இவ்வளோ வீடியோ தான் போட முடியுன்றது ஒரு டைமிங் இருக்குது இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெசிபியை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ரைஸ்க்கு மீல் மேக்கர் கிரேவி, ஆனியன் பச்சடி, அப்புறம் பசங்களுக்கு இந்த கலர் வத்தல் பிடிக்கும், அது கொஞ்சம் பொரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு இந்த மீல் மேக்கர் கிரேவியே கொஞ்சம் இருந்தது. நைட்டு சப்பாத்திக்கு சூட்டபுளாக இருந்தது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீல் மேக்கர் கிரேவியை. சப்பாத்திக்கு நல்லா கறியுடைய அதாவது மட்டன் கறி கிரேவி மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் கொஞ்சம் இருந்தது, காலையில் பிரசாதம் வச்சு படைச்சோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.